இணைந்து வாழ்ந்திருக்கும்
இந்த வேளையில் தொடர்ந்து இடம்பெறியிருப்பது கருத்தை கவியால் கவி மழையில் இந்த அரங்கியை குளிர்விப்பதற்காக கவியரங்கம் நிகழ்வினை வழங்குவதற்காக நாம் அழைப்பது ஷாலினி நித்யானந்தன் தலைமையில் தரம் 10, 11 மற்றும் உயர்தர மாணவர்கள். இதோ கவியரங்கம் காண்போம். Poetry is the rhythm of the soul. Get ready for words that inspire and touch the heart. It's time for the Poet Forum led by Shalini Nityanandan. Here comes the part 1. என்னுயிர் தாயே, கல்லூரி தாயே, தமிழ் தாயே, தேசத்தின் தாயே, உம்மை வணங்கி ஆடி மாதம் தேடி வந்திங்கு இக்கவி விருந்தை சுவைக்க காத்திருக்கும் அவையோரே அனைவருக்கும் அன்புசார் வணக்கம். உயிர் தந்து உதிரம் காய்ச்சி உருவம் தந்து இன்றெடுத்த அன்னை போல் உன்னத படைப்பு ஏது இங்கு? இன்றே நாம் எண்ணிட 4 வகை கவியை தந்திட உள்ளோம். 4 வகையாய் தலைப்பை எடுத்து நன்றதை கவி வரிகளில் சேர்த்து தேனினும் மது கிண்ணத்தில் ஊற்றி விருந்தென அவையின் முன் கொண்டு வந்து ஜூனது கழிய ஜூலையில் நடக்கும் மகிமைக்குள் நிகழ்வில் தாயென கேட்க தருகின்றோம் இவ்விருந்தை. ஏந்திய தலைப்புகளில் ஒன்று உயிர் தந்து உயிரானவள் என் உயிர்த்தாய். 2 உயர வைத்து அழகு செய்திடும் என் கல்லூரி தாய். 3 உன்னத மூச்சாயும் இழையோடும் என் தமிழ் தாய். 4 புதுமை படைக்க புத்தூக்கம் தந்திடும் என் தேசத்தாய். என்றிடை வகுத்தெடுத்து கவிகளை அரங்கினில் ஒப்புவிக்க அறிவையர் நால்வர் அழகுடன் அணி செய்ய முதலில் அழைப்பது தாயாய் பிறவியில் வந்து தரணியில் சேயாய் சுமந்து சேவை செய்து மகிழ்ந்தவள். தாயாய் பிறவியில் வந்து தரணியில் சேயாய் சேவை செய்து மகிழ்ந்தவள். அவளே என் உயிர் தந்த தாய், என் உயிர் தாய் என்னும் தலைப்பை கொண்டு கவி சொல்ல வருகிறார் தயானி சிவகரன். கவியரங்கம் கருத்தோங்க சிறு கவிஞர்கள் அரங்கேற புவிதனிலே புன்னகையும் பூத்திட சபைதனிலே கவி படைக்க வந்துள்ளோம். சவிதனிலே இன்பமாய் செந்தமிழாய் அது பாயும் என நம்பி தொடர்கின்றேன். அன்புசார் அவையோரே என் வணக்கம். என் தலைப்பு என் உயிர்த்தாய். அவளது மடி சாயும் போது உலகை வென்றதாக உணர்ந்தேன். அவளது மடி சாயும் போது உலகை வென்றதாக உணர்ந்தேன். அவள் அருகில் இருக்கும் போது 1000 வசந்தங்கள் என் வாழ்வினில் மலர்ந்ததாக உணர்ந்தேன். அவள் அருகில் இருக்கும் போது 1000 வசந்தங்கள் என் வாழ்வினில் மலர்ந்ததாக உணர்ந்தேன். என் கண்ணீரை துடைத்துவிட்டு புன்னகை பூக்களினை பரிசளித்த என் தேவதை. என் கண்ணீரை துடைத்துவிட்டு புன்னகை பூக்களினை பரிசளித்த என் தேவதை. அவள் யாருமல்ல, என் உயிர்த்தாய். உலகின் முதல் அறிமுகம், அறிவின் முழு உருவம், அன்பின் ஆதி ஊற்று, காத்தலின் கடவுள், ஆதி இறைவன் எனக்கு இந்த முதல் முகவரி என் உயிர்த்தாய். உலகின் முதல் அறிமுகம், அறிவின் முழு உருவம், அன்பின் ஆதி ஊற்று, காத்தலின் கடவுள், ஆதி இறைவன் எனக்கு இந்த முதல் முகவரி என் உயிர்த்தாய். என் முகம் காணும் முன்பே, என் குரல் கேட்கும் முன்பே, என் குணம் அறியும் முன்பே என்னை நேசித்த ஒரு ஜீவன். என் முகம் காணும் முன்பே, என் குரல் கேட்கும் முன்பே, என் குணம் அறியும் முன்பே என்னை நேசித்த ஒரு ஜீவன். நான் முதல் முறை பார்த்த பெண்ணின் அழகிய முக தரிசனம் என் உயிர்த்தாய். அடி முடி தேடினாலும் மகராதியை புரட்டினாலும் முழுமையான அர்த்தம் முற்றும் பெறாத ஒரு சித்திரம். அடிமுடி தேடினாலும் மகராதியை புரட்டினாலும் முழுமையான அர்த்தம் முற்று பெறாத ஒரு சித்திரம் என் உயிர்த்தாய். நிகரற்ற என் சுவாசம் நிம்மதிக்காய்
தேடும் ஒரு தேசம். நிகரற்ற என் சுவாசம் நிம்மதிக்காய் நான் தேடும் ஒரு தேசம். பகடற்ற அன்பையே பரிமாறும் விலையற்ற பூவாசம். பகடற்ற அன்பையே பரிமாறும் விலையற்ற பூவாசம் என் உயிர்த்தாய். சிறு வயதினில் கடை தெருவினில் உன் கரம் பிடித்தே நடந்தேன். பெருவழியில் வானுயர்ந்து உலகை வலம் வந்த நொடிப்பொழுதினை நான் உணர்ந்த பிரபஞ்சம். சிறு வயதினில் கடை தெருவினில் உன் கரம் பிடித்தே நடந்தேன். பெருவழியில் வானுயர்ந்து உலகை நான் வலம் வந்த நொடிப்பொழுதினை நான் உணர்ந்த பிரபஞ்சம் என் உயிர்த்தாய். வெறும் எழுத்துக்கள் ஆயினவே என் கவிவரிகள் ஒரு சொல்லின் முன்பென்றால் அது என் உயிர்த்தாய் மட்டுமே. வெறும் எழுத்துக்கள் ஆயினவே என் கவிவரிகள் ஒரு சொல்லின் முன்பென்றால் அது என் உயிர்த்தாய் மட்டுமே. 1000 வரிகள் உனக்காக கவியென அடுக்கினேன். 1000 வரிகள் உனக்காக கவியென அடுக்கினேன். தாய் எனும் ஒரு வார்த்தை கவிதையின் முன்னால் அத்தனையும் அடக்கிவிட்டாய். தாய் எனும் ஒரு வார்த்தை கவிதையின் முன்னால் அத்தனையும் அடக்கிவிட்டாய் என் உயிர்த்தாய். நன்றி.
Thank you, little ones, for bringing the house down with your energy and talent. You're absolutely fantastic and we are so proud of you. தரம் 2 மாணவர்கள் வழங்கிய அழகான பாடலுக்காக எங்கள் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். Harmony in action. Grade 6 and 7 come up together for a fantastic group song that highlights their teamwork and musical talent. The Jungle Book tells the story of Mowgli, a young boy raised by wolves in the jungle. As he grows up, he meets many animals, some friendly like Baloo the bear and Bagheera the panther, and some dangerous like Shere Khan the tiger. In one fun and famous moment, Mowgli is captured by King Louie, the king of the monkeys, who wants to learn how to be a human. What follows is a lively song full of jazz, laughter, and wild jungle fun. I wanna be like you. Now let's enjoy this energetic performance of the Jungle VIP. ஆறாம் மற்றும் ஏழாம் தர மாணவர்கள் இணைந்து கொண்டு வருகின்றனர். ஒரு உயிரோட்டமுள்ள மற்றும் உற்சாகமான பாடலுடன் The Jungle VIP. இந்த பாடல் உலக புகழ் பெற்ற The Jungle Book திரைப்படத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அப்பாடலில் I wanna be like you எனும் பாடலாகும். இப்போது உங்கள் முன் வருகிறார்கள் The Jungle VIP. Now give me the secret answer. I want to be what you do.
bring joy to our audience. தரம் 3 மாணவர்கள் வழங்கிய அழகான ஆங்கில பாடலுக்கு நன்றி. அவர்கள் பாடல் அனைவருக்கும் மகிழ்ச்சியை அளித்தது. Up next, here comes Deniska Sanjeevan from grade 6 to recite a poem, Doggy Ate My Essay. Good evening, all of you. My doggy ate my head by Darren Stanley. My doggy ate my head. He picked up all my mail. He cleaned my dirty closet and dusted with his tail. He straightened out my posters and swept my wooden floor. My pavements almost faded. Then he fixed my bedroom door. I did not try to stop him. He made my windows shine. My room looked like a palace, and my dresses smelled like pine. He fluffed up every pillow. He folded all my clothes. He even cleaned my fish tank with a toothbrush and a hose. I thought it was amazing to see him use a broom. I'm glad he ate my essay on how to clean my room. Thank you. Beautiful poem. Your recitation was breathtaking, inspiring, and memorable. Get ready to be mesmerized. It's time for a colorful explosion. Our grade 3 students have come up with a balloon dance with their colorful costumes and moves. The way they twirl and spin with the balloons will surely leave us all spellbound. Let's cheer them on and appreciate their creativity. இப்போது நமது மேடையில் சிறப்பான நடனக் காட்சி வழங்குகிறார்கள் 3ஆம் தரத்தின் மாணவர்கள். இவர்கள் வழங்கக்கூடும் பலூன் நடனம் என்பது வண்ணமான பலூன்கள் போலவே பெரிதாகவும் பரபரப்பும் மற்றும் மகிழ்ச்சியோடு நிறைந்தது. தங்கள் தைரியத்துடனும் கூட்டு ஒத்துழைப்புடனும் இந்த அழகிய நடனத்தை தயாரித்துள்ள குழந்தைகள் நம்மை மகிழ வைக்க வருகிறார்கள். ஒரு சிறந்த கைதட்டலுடன் அவர்களை வரவேற்போம்.
energy, smiles, and graceful moves truly brighten the stage like a burst of sunshine. இன்று உங்கள் பலூன் நடனம் எங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சி அளித்தது. உங்கள் எழுச்சியையும் அழகான நடன உணர்வுகளையும் பாராட்டுவதோடு நமது நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். Next, a soulful solo performance by Abhinaya Ajantan from grade 11. Music is the strongest form of magic. Get ready to be mesmerized by her talent. இப்போது மேடையில் நம்மை இசையின் உலகில் அழைத்துச் செல்ல வருகிறார் 11ஆம் தர மாணவி செல்வி அபிநயா அயந்தன் அவர்கள். அவர் பாடப் போகும் பாடல் அவரது தனிப்பட்ட குரல் நேர்த்தியையும் இசை மீதுள்ள காதலையும் பிரதிபலிக்கிறது. இந்த இனிமையான இசை களத்தை ரசிக்க உங்கள் கவனத்தை மேடைக்கு திருப்புங்கள். வாருங்கள், உங்கள் உரத்த கரகோஷத்துடன் அவரை வரவேற்போம்.
எங்கள் அனைவரையும் ஆழமான இசை உணர்வை மூழ்கடித்தது. இத்தகைய அருமையான நிகழ்வை வழங்கியதற்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். உங்கள் இசை பயணம் சிறப்பாக தொடர வாழ்த்துகிறோம். A classical treat awaits. Bharadam is a classical dance form that requires great skill and precision. Let's welcome Kamsika Tavanesan from A-Level 2027 to perform a stunning solo Bharadam. இப்போது மேடையில் வருகிறார் நமது உயர்தர மாணவி கம்சிகா தவனேசன் அவர்கள். தனது திறமையான நடனக்கலை திறமையை வழங்கும் விதமாக ஒரு தனி பரதநாட்டிய நிகழ்வை நிகழ்த்த உள்ளார். எனவே அவரை கரகோஷங்களுடன் வரவேற்போம்.
மைமலர்ந்த நிலவும் கல்லெழுத்துக்கள் பேசும் பல கதைகளும் கல்லெழுத்துக்கள் பேசும் பல கதைகளும் மொழிகள் பல கொண்டு ஒன்றாய் வாழ்ந்திடும் எம் தேசத்தாய் என்ற தலைப்பில் கவி புனைய வந்துள்ளேன் இச்செடியே சிறகூட்டிய சிங்கமென திகழும் சிறுதுளி நெய்யில் பெருதீபம் முனைதல் சிறகூட்டிய சிங்கமென திகழும் சிறுதுளி நெய்யில் பெருதீபம் முனைதல் தேந்தமிழாய் தாய்மொழி கசிய தேவதையாய் ஏழைய மொழிகளும் தேந்தமிழாய் தாய்மொழி கசிய தேவதையாய் ஏழைய மொழிகளும் வேறேற்பட்டாலும் ஒன்றுதான் உயிர் வெவ்வேறு மொழியில் ஒற்றுமை மெய்ச்சொல் வேறேற்பட்டாலும் ஒன்றுதான் உயிர் வெவ்வேறு மொழியில் ஒற்றுமை மெய்ச்சொல் அன்னையாய் காத்திடும் இத்தாய்மண் அழிக்க முடியாத அன்பு ஏந்திய மண் அன்னையாய் காத்திடும் இத்தாய்மண் அழிக்க முடியாத அன்பு ஏந்திய மண் கதிரொளி தேசம் கலாசாரம் நிறைந்தது கதிரொளி தேசம் கலாசாரம் நிறைந்தது அறம் கலை அடக்கம் இங்கு பிறந்தவை அழகு மட்டுமல்ல அனுபவம் இது மறக்க முடியாத தேச தரிசனம் இது சிகிரியா சுவர் ஓவியம் பேசும் பண்டை புலவர்கள் எழுதிய காவியம் சிகிரியா சுவர் ஓவியம் பேசும் பண்டை புலவர்கள் எழுதிய காவியம் அனுராதபுரம் எழுப்பும் மொழி அழிக்க முடியாத புராண தொழி அனுராதபுரம் எழுப்பும் மொழி அழிக்க முடியாத புராண தொழி தாயான என் தேசமே நெஞ்சத்தில் நீயே தாயான என் தேசமே நெஞ்சத்தில் நீயே தாயின் பேராக கனவில் உயர்வாக வரணி வாழ்த்தி விடை வருகிறேன் நன்றி மாதவம் செய்திட வேண்டும் என்ற பாரதியின் பாவினை நினைந்து தாய் எனும் கவி விருந்தை நிறைவு செய்ய விளைகின்றோம். எப்படி விருந்து? தாயின் கைப்பட சமைத்த உணவின் சுவையை நாவில் கண்ட விருந்தை போல் நன்றாயிருந்ததா என்றே நவிற்றிட நாமும் விடை பெறுகின்றோம். நன்றி. அனைத்து மாணவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆடி மாத பிரம்மாண்ட நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் நம்மை சங்கீதத்தின் சிறந்த உலகிற்கு அழைத்து செல்ல வருகிறார்கள். ஒரு மென்மையான மரபு சார்ந்த கர்நாடக இசைக்குழு பாடல் இதோ உங்களுக்காக. Carnatic music is a treasure trove of emotions and feelings. Our grade 10 and 11 students will now perform a beautiful Carnatic song. Let's enjoy their classical talent and appreciate the richness of our cultural heritage. For their beautiful group song performance, your voices blended in perfect harmony truly uplifted the atmosphere. இசை என்பது மனதிற்கும் ஆத்மாவிற்கும் உணவாக இருக்கிறது என்பதை நமக்கு நினைவூட்டிய 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். Next, we have a meaningful folk dance performance by our grade 7 students on the theme of environmental safety. The earth has music for those who listen. This dance is not only entertaining but also thought-provoking. Let's appreciate their efforts. இப்போது மேடையில் நம் பண்டைய பாரம்பரிய நடன வடிவமான நாடோடி தொண்டு மூலம் ஒரு முக்கியமான செய்தியை எடுத்துரைத்து வருகிறார்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். அதுவே இயற்கை பாதுகாப்பாகும். 7 students for presenting such a vibrant folk dance that reminded us of something important. 7ஆம் வகுப்பு மாணவர்கள் வழங்கிய இந்த நாடோடி தொண்டு நடனம் ஒரு முக்கியமான செய்தியை மிக அழகாகவும் எளிமையாகவும் நமக்கு தந்துள்ளமைக்காக அவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பர்களே, அவையோடு அவ்வப்போது இந்த அவைதனில் பஞ்சம் ஒன்று ஏற்படுகிறது. என்ன பஞ்சம் உங்களுக்கு தெரியுமா? அமைதிக்கு பஞ்சம். அது குழந்தைகளை சஞ்சலப்படுத்துகின்றது.
தயவால் அமைதி செய்வோம். Followed by Divyakana Dissanayaka from grade 6 has come up with a lovely peacock dance that's sure to mesmerize us with its beauty and elegance. Let's enjoy and appreciate her skills. இப்போது மேடையில் தனது அசைவுகளாலும் அழகிய அமைப்புகளாலும் மயிலின் மேன்மையும் நமது கலாச்சாரத்தின் அழகையும் கொண்டு வர இருக்கிறார் 6ஆம் வகுப்பு மாணவி செல்வி திவ்யங்கனா திசநாயக்க அவர்கள். அவர்களை கருத்து கரகோஷங்களுடன் வரவேற்போம். 7 students for presenting such a vibrant folk dance that reminded us of something important. 7ஆம் வகுப்பு மாணவர்கள் வழங்கிய இந்த நாடோடி தொண்டு நடனம் ஒரு முக்கியமான செய்தியை மிக அழகாகவும் ஒளிமையாகவும் நமக்கு தந்துள்ளமைக்காக அவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பர்களே, அவையோரே, அவ்வப்போது இந்த அவைதனில் பஞ்சம் ஒன்று ஏற்படுகிறது. என்ன பஞ்சம் உங்களுக்கு தெரியுமா? அமைதிக்கு பஞ்சம். அது குழந்தைகளை சஞ்சலப்படுத்துகின்றது. தயவால் அமைதி செய்வோம். Followed by Divyakana Dissanayaka from grade 6 has come up with a lovely peacock dance that's sure to mesmerize us with its beauty and elegance. Let's enjoy and appreciate her skills. இப்போது மேடையில் தனது அசைவுகளாலும் அழகிய அமைப்புகளாலும் மயிலின் மேன்மையும் நமது கலாச்சாரத்தின் அழகையும் கொண்டு வர இருக்கிறார் 6ஆம் வகுப்பு மாணவி செல்வி திவ்யங்கனா திசநாயக்க அவர்கள். அவர்களை கருத்து கரகோஷங்களுடன் வரவேற்போம். Movements and expressions. It had brought joy and wonder to everyone watching. நம் கண்களையும் மனதையும் கவர்ந்த 6ஆம் வகுப்பு மாணவி வழங்கிய அழகிய மயில் நடனத்திற்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். A spectacular group dance awaits. Abhishana Sri Krishnan and Guru Sharma Sivakumar from A-Level 2026 will now perform an energetic dance. These students have worked together to create dynamic performance that's sure to get us all moving and grooving. கலையை வளர்க்கும் ஆர்வத்துடன் இப்போது மேடை அரங்கிற்கு வருகிறார்கள் உயர்தர மாணவர்களாகிய செல்வி அபிஷனா ஸ்ரீகிருஷ்ணன் மற்றும் செல்வி குருஷனா சிவகுமார் அவர்கள். அவர்களை கைகொட்டி வரவேற்போம்.
இனிய இரண்டாம் தர மாணவர்கள். இவர்கள் இன்று மேடைத்தேய பழக்க நடனத்துடன் ஒரு உற்சாகத்தையும் புதுமையையும் கொண்டு வர இருக்கிறார். முடிவில்லா சுறுசுறுப்பும் புன்னகை நிறைந்த அசைவுகளும் இந்த சிறிய நடனக் குழுவின் சிறப்பு. சிறு வயதிலேயே அவர்களுக்குள் தோன்றிய நடன ஆக்கத்திறமையை இன்று உங்கள் முன்னிலையில் வெளிப்படுத்தப் போகிறார். அவர்களை கைதட்டலோடு வரவேற்போம். You